இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? சித்தர்கள் சொன்ன 5 முக்கியமான மூலிகைகள். எதுக்கு? நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு. இன்றைய காலகட்டத்துல நெறைய பேருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை தாங்க. கண்ண மூடி கண்ண திறந்தா அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இந்த கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்டி லிவர் தான் எக்கச்சக்கமான நபர்களுக்கு, ஆண்கள், பெண்கள் நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு நம்ம என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும்? இதனோட சேர்ந்து எனக்கு ஜாண்டிஸ் மாதிரி பிரச்சனை வருமா? ஹெப்பாடைட்டிஸ் பி தான் இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளுடைய கல்லீரல் எந்த மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். இந்த கல்லீரல் பிரச்சனை சரியாகிறதுக்கு பொதுவாகவே நம்ம என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத இந்த கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு 5 முக்கிய மூலிகைகள் சித்தர்கள் சொன்ன 5 முக்கிய மூலிகைகளை பத்தி நம்ம இந்த பதிவுல விரிவாவே பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இது தேவைப்படும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? சித்தர்கள் சொன்ன 5 முக்கியமான மூலிகைகள். எதுக்கு? நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை தாங்க. கண்ண மூடி கண்ண திறந்தா அந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு முக்கியமான 5 மூலிகைகளை பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கல்லீரல் நோய் அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்டி லிவர் தான் எக்கச்சக்கமான நபர்களுக்கு, ஆண்கள், பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. இதுக்கு நம்ம என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணணும்? இதனோட சேர்ந்து எனக்கு ஜாண்டிஸ் மாதிரி பிரச்சனை வருமா? ஹெப்பாடைட்டிஸ் பி தான் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பாருங்க. எஸ்ஜிபிடி, எஸ்ஜிஓடி இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு பிலிருபின் ஓட லெவல் நமக்கு எவ்வளோ இருக்குது, பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸோட லெவல் எவ்வளோ இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கல்லீரல் எந்த மாதிரி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். இந்த கல்லீரல் பிரச்சனை சரியாகிறதுக்கு பொதுவாகவே நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கு 5 முக்கிய மூலிகைகள் சித்தர்கள் சொன்ன 5 முக்கிய மூலிகைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாகவே பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இது தேவைப்படும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட்டி லிவர் வந்துட்டாவே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. இது எப்படிங்க சரியாகும்? கிரேட் 2 இருக்குது, கிரேட் 3ல இருக்குது. இது எனக்கு காலப்போக்கில் பெரிய ஒரு கல்லீரல் பிரச்சனையாக மாறுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னா 5 முக்கியமான மூலிகைகள். முதல் மூலிகை நீங்கள் பயன்படுத்தக்கூடியது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே பாதுகாக்கக்கூடியது. ஆனால் இது பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுடைய லிவர்ல நிறைய விஷயங்கள், அது மெட்டபாலிசம் சார்ந்த விஷயங்கள், மற்ற ஆர்கன்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராஜ உறுப்பா தான் இந்த கல்லீரல் இருக்கு. அப்போ இந்த லிவரை பாதுகாக்க, கல்லீரலை பாதுகாக்க கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒரு மூலிகை. அதனால சித்த மருத்துவத்துல கரிசலாங்கண்ணி லேகியம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி லேகியம் ரொம்ப சிறந்ததா இருக்கும். எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லிவர் டானிக் தான் நம்ம கொடுப்போம். லிவரை நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம சருமத்திலேயோ இல்லை தலையிலையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாக ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபால் உங்களுக்கு நல்லா குணமாக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு சிறப்பாக நம்ம கல்லீரல் தேற்றக்கூடிய ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரிசாலை கற்ப மருந்தாகவும் நமக்கு கிடைக்குது. கற்ப மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டேப்லெட்ஸாக இருக்கும். இல்லை கரிசாலை கற்பம் நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய கற்பம் பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்து காலையிலையும் இரவும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கரிசலாங்கண்ணியெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 2வது முக்கியமான ஒரு மூலிகை தான் கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியை பொறுத்த வரைக்கும் கல்லீரல் மட்டும் கிடையாது, லிவருக்கு ரொம்ப நல்லது,
ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குமே இந்த கீழாநெல்லி ரொம்ப சிறந்ததுங்க. ஒருவேளை உங்களுக்கு பித்தப்பை கல் இருக்கு, இல்லை ஜாயிண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்ம கீழாநெல்லியை நீங்கள் பயன்படுத்தலாம். இதிலிருந்து செய்யக்கூடிய காயக்கருப்ப மருந்துகளும் ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கீழாநெல்லி ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3வது முக்கியமான ஒரு மூலிகை தான் மணத்தக்காளி. ஸோ இது கீரையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லும்போது மணத்தக்காளி வற்றல், இது எல்லாமே ஈரலை பலப்படுத்தக்கூடியது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை உணவாக எடுத்துக்கும் பொழுது, ஸோ அதிக அளவு இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்வதற்கு, ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு, நிறைய பேருக்கு லிவரில் டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா பிளட்லேயும் டாக்ஸின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுவதற்கு இது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால் மணத்தக்காளி கீரை பயன்படுத்தலாம். மணத்தக்காளி வற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறந்தது. உப்பு சேர்க்காத அந்த உலர்ந்த மணத்தக்காளி வற்றலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதனோட இந்த மணத்தக்காளி வற்றலோட பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ கொஞ்சம் சேர்த்து பவுடராக செஞ்சுட்டு இதில் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம், ஒரு சிட்டிகை அளவு இந்துப்பு சேர்த்து வெந்நீரில் நம்ம குடிக்கணும். இது எப்போங்க குடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வயிறு மந்தமாக இருக்கும்போதும் சரி, அஜீர்ணம் இருந்தாலும் சரி, பித்தம் அதிகமாக இருந்தாலும், ஸோ பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை தான். ஸோ பித்த நீர் நமக்கு லிவர்லேருந்து தானே செக்ரேட் ஆகுது. அப்போது அந்த கல்லீரலை பலப்படுத்துறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப சிறந்தது. அதனால் இந்த கீரை ஈஸியாக நமக்கு கிடைக்குங்க. ஸோ வாங்கி வாரம் 2-3 நாட்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கல்லீரல் பிரச்சனை இருக்குது, வயிறு எரிச்சல், அல்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை மணத்தக்காளி கீரையை ஜூஸ் மாதிரி போட்டும் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். இதையே நெய்யாக காய்ச்சியும் நம்ம நெய்யோட இந்த சாறு விட்டு நெய்யில் காய்ச்சி எடுத்து அதை பயன்படுத்தும் போதும் பெஸ்ட்டு லிவர் டானிக்காக இதை நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஹேர் ஃபால் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு மூலிகை, 4வது முக்கியமான மூலிகை, பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயும் நம்ம காயக்கற்ப மருந்தாக பயன்படுத்திக்கலாம். அவ்வளவு சத்துக்கள் நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ டெய்லி நான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம், ஃபேட்டி லிவர்லாம் இருக்குன்னா நெல்லிக்கற்பம் உங்களுக்கு பயன்படுது. இந்த நெல்லிக்கற்பம் அப்படின்னு சொல்கிறது நல்ல உலர்ந்த நெல்லிக்காயில் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்யக்கூடியது தான். ஸோ இதனோட நமக்கு தகுந்த அளவுக்கு சீரகம், கருஞ்சீரகம், சதக்குப்பை, ஓமம்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் கல்லீரல் உங்களுக்கு பலமாக இருக்கும். ஸோ நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா தாராளமாக மறக்காமல் நெல்லிக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்கற்பம் நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு ஈரல் கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த 5வது முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிறு குறிஞ்சான். நல்ல கசப்புத்தன்மை இருக்கக்கூடியதுங்க. அதே சமயம் நமக்கு சுகர் லெவலை குறைக்கக்கூடியது. பெஸ்ட்டு லிவர் டானிக். இந்த சிறு குறிஞ்சான் ஒரு 5 நாட்கள் நம்ம பொடியாக வெந்நீரில் கலந்து பயன்படுத்தலாம். ஸோ சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா குறையும். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளமோ இல்லை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே சரியாகிறதுக்கும் சிறு குறிஞ்சான் பயன்படுத்தலாம். ஈரல் தொடர்பான பிரச்சனை இருக்குது, லிவர் டிஸார்டர் இருக்குது அப்படின்னா பயப்படவே வேண்டாங்க. ரொம்ப எளிமையாக ஒரு 2 மாதங்களுக்குள்ளாகவே நமக்கு நல்ல ரிசல்ட் வர மாதிரி அந்த ஃபேட்டி லிவர் எல்லாமே கரையிற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.